ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்பவங்களானது எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய ஆபத்தாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய அதிர்ஷ்டங்களாக இருக்கட்டும், அதை நீங்கள் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து அடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையும் நிச்சயமாக சொல்லவே முடியாது. ஆனால் இதை சொல்லப்போனால் யாராலையும் யூகிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க. ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அந்த கிரகநிலைகள் செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி அமைஞ்சிருக்கு. இதில் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமான தன்மைகள் இருக்குது. அது அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களை செய்துட்டு போகுது. அதே ஒரு வேளை ஒரு ராசிக்காரர்களுக்கு அது பாதகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய கெடுபலன்களையும் கொடுத்துட்டு போகுது. அப்படி பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். கடகராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுது. முதல்ல கிரக மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு எடுக்கக்கூடிய பலன்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு கடகராசியானது இருக்கோ அவங்களோட இந்த பதிவை மறக்காமையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆங்கிலத்தில் 8வது மாதமாக வரக்கூடியது இந்த ஆகஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை கிடைக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசியில் உருவாகக்கூடிய யோகங்கள் தாங்க இதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய ராஜயோகம் மற்றும் குருவினுடைய நல்ல நல்ல பலன்களால் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனும் சரி பணப்புழக்கமும் சரி கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுறதுக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் மேலும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்களுக்கு தொழிலுக்கான புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் அதை சரியாக செய்ய முடியாது நிறைய பிரச்சனைகளால். இப்போது உங்களுடைய நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ கடினமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போது நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. நிறைய புதிய விதமான பொறுப்புகளும் தேடி வரப்போகுது. உங்களுடைய நல்ல பேர் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் சரிங்க, வியாபாரம் கிடுகிடுன்னு நல்ல வளர்ச்சி அடையும். அதுவும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதாவது நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முக்கியமான முடிவு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபத்தை கொண்டு சேர்க்க போகுது. ஒவ்வொருத்தரும் யோசிக்கலாம், நாங்கள் இப்போ இவ்வளோ நாளாக வேலை செய்யலையா, இவ்வளோ நாளாக கிடைக்காதா, இப்போ கிடைச்சிட போகுது அப்படின்னு. கண்டிப்பாங்க. ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது நமக்கு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் கூட அந்த தொழில் செய்துட்டு இருப்பாங்க. அதில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆனால் அவங்களுடைய விடாமுயற்சியும் கடினமான உழைப்பையும் அவங்க தொடர்ந்து செய்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க லாபத்தை பார்த்துருக்காங்களோ இல்லையோ நிறைய நஷ்டங்களை பார்த்துருக்கலாம், நிறைய கெட்ட பேர்களை கூட அடைஞ்சிருக்கலாம். ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு மேஜிக்கால் அந்த விஷயம் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி தான் இந்த ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா அவங்க சனியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சனி கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தரை வாழவும் வைக்கும், ஒருத்தரை கெடுக்கவும் செய்யும். ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் அஷ்டமத்த சனியின் காரணமாக நிறைய இன்னல்களை பார்த்துருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி நடந்துருச்சு. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இந்த ஆகஸ்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. அதே நேரம் நிதிநிலை அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா தொழிலும் சரி வியாபாரமும் சரி நல்லா நடக்குது அப்படின்னாலே கட்டாயமாக பணவரவு இருக்க தான் செய்யும்.
பண வரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எங்கேயும் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த பழைய கடன்களை கூட நீங்கள் இந்த டைமில் வந்து அடைச்சிடலாம். அதுக்கான வழிகளும் வந்து கட்டாயம் வந்து பிறக்குங்க. அதே மாதிரி இந்த ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டோ இல்லை 4 பேர் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காகவோ அந்த முடிவு வந்து எடுக்கவே கூடாது. ஒரு முடிவு ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா யோசித்து உங்களுடைய சுய முடிவாக தான் அது இருக்கணும். அதுக்கான சஜஷனை வேணால் நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் ஃபைனல் டிசிஷன் உங்களுதாக மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்கள நம்பியோ இல்லை மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. ஏன்னா அதை பற்றின நாலேஜ் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது அதை உங்களால் வந்து சரியாக வந்து செயல்படுத்த முடியாமல் கூட போகலாம். ஸோ இது மாதிரி செய்யணும்னு அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகஸ்ட் 17க்கு மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா சூரிய பகவான் சிம்மராசிக்கு வந்து போயிடுவார். ஸோ இதற்கு அப்புறமா நீங்கள் முதலீடுகள் மற்றும் நிதி நிர்வாகத்தில் வந்து கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 8ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ராகு 8ல் இருக்கிறதுனால தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார். முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. பட்ஜெட் போடுங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். ₹1 அப்படின்னாலுமே கூட அது உங்களுடைய உழைப்பால் வந்தது. அதை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செலவு நமக்கு தேவைதானா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் காசு இருக்குது அப்படின்றதுக்காக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிர்காலம் வந்து உங்களுக்கு கேள்விக்குறியாக போயிடும். அதனால் எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போது அதை நம்ம சேமிக்கவும் பழகணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அதுதான் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த டைமில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? காசு பணம் சம்பாரிச்சிட்டா போதுமா? தொழில் நல்லா இருந்துட்டா போதுமா? முதல்ல முக்கியமானது குடும்பம் தான். ஏன்னா அந்த குடும்பத்துக்காக தானே எல்லாருமே வந்து ஓடி ஓடி உழைக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு இந்த டைமில் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பார்த்து செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வயசில் உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வரன் பார்த்துட்ருக்கீங்க. நான் இது வரைக்குமே நீங்கள் நிறைய தடைகளை பார்த்துருக்கலாம். ஆனால் இனி அந்த தடைகள் எல்லாம் இருக்காதுங்க. ஸோ தடைகள் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமண பாக்கியமானது நடக்கப் போகுது. சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய நிலையால் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா கவனமாக பேசுங்க. ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு சரியாக இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்து தான் பேசணும். தேவையில்லாமல் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தங்களுக்குள்ளே ஒருத்தங்க பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பெருசு பண்ணாமல் நீங்கள் போய் அதில் எதுவும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அவங்களே உங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் கோவப்படுற மாதிரி இருந்தாலுமே கூட அந்த கோபத்தை குறைச்சிட்டு அமைதியாக இருந்துக்கோங்க. இல்லை உங்களால் அப்படி இருக்க முடியல அப்படின்னா அந்த 10 நிமிஷம் வந்து வெளியில் போயிட்டு வந்துடலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளானது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேச்சில் நிதானம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி கடகராசியுடைய குழந்தைகள், அதாவது கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், எல்லாத்து மூலியமாகவுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்குங்க. நல்ல விஷயங்களை தான் அவங்க வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காசாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். அதனால் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருமே மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. அந்த தேவைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டே வரணுங்க. ஏன்னா நம்ம காசு பணம் பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், நம்மளுடைய பொருளை வந்து விற்பனை செய்யணும் அப்படின்றதில் மட்டும் ஆர்வம் காட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல தொழில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் டைம் இல்லை அப்படின்றதுக்காக சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக கண் விழித்து செய்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல உணவுகள் எடுத்துக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை அதிகமாக செய்கிறதுனால உங்களுக்கு சோர்வானது ஏற்படலாம், தலைவலி ஏற்படும், அசிடிட்டி போன்ற ப்ராப்ளம்லாம் வரலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து கிளியர் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து தான் நம்மளுடைய உடல் முழுக்க ஆற்றலை வந்து எடுக்குது. அப்போ அந்த ஆற்றலுக்கு தேவையான ஒவ்வொரு விதமான பொருளையும் நீங்கள் பார்த்து பார்த்து வந்து எடுத்துக்கணும். நல்ல வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, தரமான உணவுகளாக சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்றதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு உங்களை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க. ஸோ சரியான நேரத்துக்கு உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க.
ஸோ தண்ணி குடித்தாலே பாதி ப்ராப்ளம் வந்து சரியாக போயிடும். இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து தண்ணியை வந்து குடிக்கிறதே கிடையாது. ஸோ சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. எல்லா நேரங்கள்லையுமே வந்து தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாவே போதும். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டங்களில் பயணங்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ வாகனத்தை வந்து ஓட்டும் பொழுதோ இல்லை நீங்கள் வேறு யார் கூடயோ போகிறீங்க அப்படின்னாலுமே கூட கவனமாக போங்க. நீங்கள் தான் வந்து வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதிவேகத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. கவனமாக போங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு அப்படின்ற ஒன்று ஏற்படாமல் இருக்கும். இதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுத்துடும். அதனால் எதையுமே வந்து சின்னது அப்படின்னு நினச்சி மட்டும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட்டில் இருக்க போகுது. ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சவாலாக இருக்கும். அது எப்படின்னா அவங்களுடைய தசா புத்திகளானது எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த மாற்றங்களானது ஏற்படும். ஸோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நீங்கள் முயற்சியை வந்து செய்தே ஆகணும். முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கவே போகிறதே கிடையாது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். வருமானம் உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு கம்மியாக கிடைக்கலாம். அதுக்காக நீங்கள் அந்த வேலையில் வந்து தடை மட்டும் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் வேலைகளை வந்து செய்யுங்க. குடும்பத்தார்கிட்ட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கூட ஏற்படும். அதனால் அமைதியாக இருந்துக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். கவனம் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன இலக்கை அடையணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறீங்களோ அதை அடைய முடியாமலே போயிடும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் அதை வந்து பார்த்து கவனமாக வந்து செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களில் வந்து கடகராசி நேயர்கள் இந்த டைமில் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒருவேளை நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் கண்டிப்பாக வந்து வந்துடுங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உழைக்க வேண்டி இருக்கும். அதுவும் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். இந்த கடுமையான உழைப்புக்கான அங்கீகாரத்தை சமுதாயத்தின் மூலமாக நீங்கள் வந்து பெறுவீங்க. சமுதாயமே கொடுக்கும் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை. ஸோ 4 பேர் மத்தியில் நீங்கள் நல்ல நபராக வந்து உருமாறுறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சியை நீங்கள் இந்த டைமில் எடுத்து வைங்க. நீங்கள் ஒரு உயர் பதவியில் வந்து நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஒரு தேசிய விருது, சமூக விருது கிடைக்கலாம். ஒரு விழாவில் வந்து கௌரவிக்கப்படலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய உழைப்பு மட்டும்தாங்க. அதே மாதிரி கூட பிறந்தவர்க்கவங்க அவங்க கூடலாம் வந்து நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.